இன்றைய வேத தியானம் தேவனுடைய வார்த்தை. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. இந்த வேத வசனத்தின் மூலமாய் கர்த்தர் எங்களோடு கூட பேச வேண்டும் முடியாது ஜெபிக்கிறோம். இந்த தேவனுடைய வார்த்தையை தியானிக்க நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஐயா. இந்த வேத தியானத்தின் மூலமாய் ஆண்டவரே, இன்னும் நாங்கள் உம்மண்டையிலே கிட்டி சேர உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தர வேண்டும் முடியாக ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய வார்த்தை வல்லமை உடையதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ளதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய வார்த்தையை தேவனே நேரடியாக மனிதர்களிடம் பேசுகிறார். தேவ மனிதன் மூலம் ஆண்டவர் பேசுகிறார். தேவ ஊழியர் மூலம் தேவன் பேசுகிறார். தேவ வசனத்தின் மூலம் தேவன் நம்மோடு பேசுகிறார். தேவனுடைய வார்த்தை இவ்விதமாக பேசப்படுகிறது. தேவ மனிதன் மூலமாய் தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிறது. தேவ ஊழியர் மூலமாய் தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிறது. தேவ வசனத்தின் மூலமாய் தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிறது. தேவனே மனிதர்களிடம் நேரடியாக தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய வார்த்தையானது உபதேசிக்கிறது, அது கடிந்து கொள்ளுகிறது, நம்மை சீர்திருத்தம் செய்கிறது. இந்த நாளிலே கப்பர் நகுமிலே ஒரு சம்பவத்தை நாம் அறிந்து கொள்வோம். கப்பர் நகுமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாயிருந்தான். இயேசு யூதாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்தில் போனான். இந்த கப்பர் நகுமிலே இருக்கிற ராஜாவின் மனுஷனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை இந்த நாளிலே நாம் தியானித்து அறிந்து கொள்வோம். இந்த கப்பர் நகுமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாயிருந்தான். இயேசு யூதாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்தில் போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மனிதன், இந்த ராஜாவின் மனுஷன் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் கேள்விப்பட்டான், அவரிடத்தில் வந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ராஜாவின் மனுஷன் ஆண்டவரிடத்தில் வந்தான். வேதம் சொல்லுகிறது, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. இந்த ராஜாவின் மனுஷன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டான். இயேசுவால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்பதை அவன் அறிந்து கொண்டான். ஆண்டவரிடத்திலே வந்தான். இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த ராஜாவின் மனுஷன் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு அவரிடத்தில் வந்தான். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற திறமை, வசதி வாய்ப்புகள், மனித தயவு இருந்தும் நம்முடைய சூழ்நிலை கைவிடப்பட்ட நிலைமையில் நாம் இருக்கலாம். உதவியற்ற நிலைமையில் நாம் இருக்கலாம். நெருக்கத்தில் நாம் இருக்கலாம். இந்த ராஜாவின் மனுஷன் இயேசுவிடம் வந்தது போல நாமும் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து விடுவோம். வேதம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வேதம் சொல்லுகிறது. தன் மகன் மரண அவஸ்தையாக இருந்தபடியால் அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ராஜாவின் மனுஷன் குமாரன் அவன் மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தான். அதிகமான காய்ச்சலோடு காணப்பட்டான். மரணத்துக்கு செல்லுகிற நிலைமையிலே இருந்தான். அவனை குணமாக்க ஆண்டவரை அழைத்தான். இயேசுநாதர் வந்து தன் மகனை தொட்டு சுகப்படுத்துவார் என்று நினைத்தான். அவரை வேண்டிக் கொண்டான். நம்முடைய பிரச்சனை, வியாதி, வறுமையை யாரிடம் நாம் வேண்டிக் கொண்டிருக்கிறோம்? நாம் மனிதர்களிடம் வேண்டிக் கொண்டிருக்கும் பொழுது நம்மை வெட்கப்படுத்திவிடும். இந்த சம்பவத்தை நாம் கவனிக்கும் பொழுது ஆண்டவர் அவன் வேண்டுதலை கேட்கும்படி அவன் சொன்னான். ஆண்டவரிடத்திலே சொன்னான், ஆண்டவரே, என் மகன் மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறான். என் மகன் மரணத்துக்கு நேராக போராடி கொண்டிருக்கிறான். என் மகனை குணமாக்கும் என்று
ஆண்டவரிடத்திலே வந்தான், அவரிடத்திலே வேண்டிக் கொண்டான். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் காணாவிட்டால் எப்படி விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். நீங்கள் உங்களுடைய விசுவாசம் மரண அடையாளத்தை பார்த்து தான் நீங்கள் விசுவாசிப்பீங்க, அற்புதத்தை பார்த்து தான் விசுவாசிப்பீங்க. ஆண்டவர் அவங்ககிட்ட சொல்கிறான். இந்த கேள்விக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு இந்த ராஜாவின் மனுஷன் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அவன் சொல்கிறான், ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே, என் மகன் சாகிறதுக்கு முன்னாக வர வேண்டும் என்று அழைத்தான். ஆண்டவர் மேலே அவன் நம்பிக்கை வச்சுருந்தான். எப்படியாவது ஆண்டவர் என் வீட்டுக்கு வந்து என் மகன் மரித்து போக மாட்டான், அவன் பிழைப்பான், ஆண்டவர் என் வீட்டுக்கு வருவார். அந்த ஏக்கம், அந்த விருப்பம் அவனுக்குள்ளாக ஒரு எண்ணம் இருந்தது. இயேசு எப்படியாவது என் வீட்டுக்கு வந்து சுகம் கொடுப்பாருன்னு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். இந்த வேத வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது, உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று ஆண்டவர் சொன்னார். பிழைப்பான், நீ போகலாம் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. உன் குமாரன் பிழைத்திருக்கிறான், நீ போகலாம் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த வார்த்தையை நம்பி அவன் கடந்து போனான். ஆண்டவருடைய வார்த்தை வல்லமையுடையதாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை ஜீவனாக இருக்கிறது. அந்த ஜீவன் அவனுடைய மகனுக்கு ஜீவனை கொடுத்தது. இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆண்டவரிடத்திலே அர்ப்பணிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை நேரத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே நாம் ஒருவேளை இருப்போமானால் ஆண்டவரிடத்திலே வருவோம். இந்த மனிதன் ஆண்டவரிடத்தில் வந்து தன் மகனுடைய சுகத்தை பெற்றுக்கொண்டது போல இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு வந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாற, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சமாதான குறைவுகள் நீங்க, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவம் நீங்க ஆண்டவரிடத்திலே வருவோம். ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொள்வோம். ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்வார். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவரிடத்திலே விசாரித்தான். அவர்கள் நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டு போய்விட்டது என்று சொன்னார்கள். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று சொன்னான். ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி போனான். இப்பொழுது ஆண்டவரை அவன் செக் பண்ணுறான், எந்த மணி நேரத்தில் என் மகன் சுகமடைந்தான் என்று அவனுடைய வேலைக்காரர்கிட்ட அவன் கேட்குறான். இயேசு சொன்ன நேரமும் அவர்கள் சொன்ன நேரமும் ஒன்றாக இருந்தது. ஆம், ஆண்டவராகிய இயேசு காலங்களையும் சூழ்நிலைகளையும் சமயங்களையும் மாற்றுகிறவராக இருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளிட நிற்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவின் வார்த்தைக்கு வல்லமை உண்டு. இயேசுவின் வார்த்தைக்கு வல்லமை உண்டு. இயேசுவின் வார்த்தைக்கு நம்பிக்கை உண்டு. இயேசுவின் வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. ஆண்டவர் வார்த்தையை நம்புங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவு மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை நோக்கி, ஆண்டவரிடத்திலே உங்களை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவரே, என் உள்ளத்திலே வாரும், எனக்கு சமாதானத்தை தாரும், என் குடும்பத்திலே சமாதானத்தை தாரும், என்னுடைய எல்லா பிரச்சனைகளும் நீங்கட்டும் என்று ஆண்டவரிடத்திலே நீங்கள் வேண்டிக் கொண்டால் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மேன்மையடைய செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்.